இவர் என்ன நல்லா பாத்துப்பாரு. நான் அவருக்கு தான் ஆப்போசிட், இவங்களுக்கு ஆப்போசிட்டே இல்ல. ஏனின்று இடைவெளி குறைகிறது, மெதுவாக இதயங்கள் இணைகிறது, உன் கைவிரல் என் கைவிரல் கேட்கின்றதே, இவன் யாரோ இவன். நீங்க அதுல பார்க்க ரொம்ப மாதிரி ரக்கடா அதுவா இருக்கீங்க, நேர்ல அப்படி தெரியல. இப்போ இவரோட சேர்ந்ததுனால இவரு கூட சேர்ந்து திட்டு எனக்கு உங்களுக்கு. சீரியல் பண்றீங்களா? ஆமா சீரியல் தாங்க பண்றேன். நீங்க மூவி பண்றீங்கன்னா சீரியல் விட்டுருவீங்களா? வந்தாரை வாழ வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான். நம் பெருமை நம் பொக்கிஷம். இட்ஸ் ஹாட், இட்ஸ் ஹேப்பனிங். நிறைய இடத்துல இந்த ஹைட்காக அந்த ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு. எனக்கு கலர் வச்சு சொன்னாங்க, நீங்க கலரா இருக்கீங்க. ரிஜெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணது ஒரு இதுன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நல்ல தாடிலாம் வளர்த்துட்டு இது பண்ணியிருந்தேன். அது டேக் ஆஃப். இப்ப சீதா வில்லன் கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வில்லியா மாறுவாங்களா, இல்ல சீதா சீதாவா இருப்பாங்களா, சீதா தங்கச்சியா இருப்பாங்களா ஃபர்ஸ்ட் மீனாக்கு? ஏன்னா இப்ப ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான் முக்கியம் சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க கிட்ட வில்லியா இருப்பாங்களா? நான் அவருக்கு தான் ஆப்போசிட், இவங்களுக்கு ஆப்போசிட்டே இல்ல. எப்பவுமே என்ன சாஃப்டாவே காமிச்சிருக்கேன், சாஃப்டாவே காமிச்சா நல்லா இருக்கும். ஓகே தெரியல, பட் இவர் என்ன நல்லா பாத்துப்பாரு. ஐ திங்க் அந்த மாதிரி இருக்கலாம் ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் போப்போ அடிப்பாரா என்ன பண்ணாருன்னு தெரியல. முத்து மேல இருக்கிற கோவத்தை சீதா மேல காமிக்கிற மாதிரியா? இல்ல அது வாய்ப்பு இல்ல. ஏன்னா இவங்களுக்காக நான் போய் கெஞ்சின்னு போய் ரோடா போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. போய் அந்த அளவுக்கு தரத்தி லவ் பண்ணாரு. சடனா ஐ திங்க் காட்ட மாட்டாரு. ஆமா இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு வரும்னு நினைக்கிறேன். தெரியல, ரைட்டர் வச்சுதான். ஓகே சார், ஒரு குட்டி செக்மெண்ட் இருக்கு எனக்கு, ஓகேவா? அதனால ஹானஸ்டா நீங்க ஆன்சர் பண்ணும். போன மாதிரி நீங்க தப்பிச்சிடக்கூடாது, ஓகேவா? 2 பேருக்கும். சூப்பர். ஸ்டார்டிங் யார் ரொம்ப லேசி அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்ல ஷார்ட் ரெடினா ஓகே வரையறங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்றேன். நானே தூங்கிட்டு இருந்தேன்னா அப்படிதான் பண்ணுவேன். ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன் அப்படி சொல்லுவேன். லேசிலாம் சொல்ல முடியாது. எல்லாருமே கரெக்டா ஒர்க் பண்றதுனாலதான். லேசியா இருந்தா சாரிட்டெல்லாம் அவ்வளவுதான். வாய்ப்பே இல்ல. யாரும் பொய் சொல்லுவா? சொல்லுங்க, எவ்வளவு நாள் வந்திருக்கீங்களா? எல்லாத்தையும் பேசிருக்கீங்களா? பொய் சொல்லுவாங்கல்ல, இல்ல சும்மா கலாய்க்கிறது பிராங்க் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க. மீனாவே சும்மா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, போட்டோம்ல முச்சு கலாய்ப்பாங்க. பிராங்க் பண்றது இவன் பண்ணுவான், நம்ம என்ன மாதிரி மீனா பண்ணுவான். ஓகே, யார் ரொம்ப ஷார்ட் டெம்பர்? சீதா நீங்க சொல்லுங்க. நான் சீதாவா ஷார்ட் டெம்பர் கிடையாது, சங்கீதாவா ஷார்ட் டெம்பர் தான் கொஞ்சம். அப்படியா? ஆமாவா? தெரியல, செட்ல தெரியலையே, கொஞ்சம் அக்கறையா இருக்கும். அங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது. யாரு இதுக்கப்புறம் மேபி அவர்கிட்ட காட்டினா. யார் சிங்கிள் டேக்ல ஷார்ட்ஸ் முடிப்பா? சீதா. என்ன சொன்னீங்க? ஓ அப்படியெல்லாம் இல்ல, திட்டு வாங்குவேன். அதான் ஃபர்ஸ்டே ஓகே அப்படின்னா நல்லா பண்றோம், இல்லனா இல்ல. சீதா ஒரு காமெடியான பர்சனா இல்ல ஒரு மாதிரி ரகடான பர்சனா? எப்படி இருப்பீங்க இன் ஜெனரலா சொல்றேன். நீங்க சங்கீதா ரகடான பர்சன் எல்லாம் கிடையாது. ரொம்ப சைலண்டான, நான் செட்ல சைலண்டா தான் பாத்திருக்கேன். பேசுவாங்க, அதுதான். ரொம்ப ரக்கட்லாம் கிடையாது, ரொம்ப காமெடினும் கிடையாது. ஒரு மிடில் ஒரு ஜோன்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு ஷார்ட் பார்த்துட்டு சீன் பார்த்துட்டு நம்ம திருப்பி இதை ரீகேட் பண்ண நல்லா இருக்குமே, இல்ல ரீடேக் பண்ணா நல்லா இருக்குமே அப்படி எல்லா ஆர்டிஸ்டுமே தோணும் இல்லையா? இது நம்ம இன்னும் பண்ணிருக்கணும், ட்ரை பண்ணிருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு சீன் ஏதாவது இருக்கா? எல்லா ஷார்ட்டுமே எனக்கு அப்படிதான் இருக்கு. இது இன்னும் பண்ணிருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா எனக்கு இது ப்ராம்ப்ட் புதுசுங்க. ப்ராம்ப்ட் எனக்கு ரொம்ப இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. பார்த்துப்பாங்க, எனக்கு முன்னால டைலாக்ஸ், படத்துல டைலாக்ஸ் எல்லாம் வாங்கி ஷார்ட் ஃபிலிம் டைலாக் வாங்கி ஃபுல் ரிஹர்சல் பண்ணிட்டு தான் போவேன். இப்ப ப்ராம்ப்ட் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அதை எடுத்து வாங்கி வாங்கி பேசுறது. அதனால ஒரு இதுவுமே கொஞ்சம் அப்படிதான் தோணுது, இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. அது இல்லாம டைம் கன்ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5-6 சீன் பேக்டா எடுக்கிற மாதிரி இருக்கும் டைமுக்குள்ள. அப்போ நம்ம ஒரு டேக் 2 டேக் மேல போனாலே ஒரு இது வரும், என்ன சொல்றது, ஒரு பயம் வரும், ஐயோ நம்மளால லேட் ஆகுதோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணலான்னு தான் நான் இன்ன வரைக்கும் வச்சுட்டு இருக்கேன். ஒரு இதெல்லாம் ஃப்ரேம்ல பார்க்கும்போதும் இது இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. அடுத்தடுத்து பெட்டர்மெண்ட் பண்ணி நினைக்கிறேன். யார் ரொம்ப வாலு? அப்படிதான். ஆமா ஆமா, ஏன்னா நான் அவரை என்ன சொல்லிட்டாருல, நான் சைலண்டா இருப்பேன். அதனால அவர் ஆக்சுவலி அதான் ஜாலியா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் நடிச்சு சைலண்ட், அதுக்கப்புறம் செட்ல நல்லா மிங்கிளாக
அதான் சொல்லல அடிச்சுப்பாங்க, கிச்சு கிச்சு மூட்டிப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷார்ட் ரெடி ஆனா வந்து கொஞ்சம் டைம் எடுத்து டேக் வர்றது யார் 2 பேத்துல? நான் போகும்போது இவர் இருந்திருப்பாரு, அந்த இடத்துல இருப்பாரு. So அப்போ வந்துட்டு நான் தான் லேட் ஆகி, ஏன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி அது இல்லாம இவங்களுக்கு லேட் ஆகும்னா இவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கும், லேடிஸ்னா போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. நான் மேக்கப் மேனோட தான் மேக்ஸிமம் உட்காந்துருப்பேன். ஷார்ட் போதுன்னா பக்கத்துலயே இருப்பேன். ஸோ அஸ்வின் அஸ்னாக்டர் கூப்பிடும்போது ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். இவங்க ஒரு இடத்துல இருந்து வரணும்ல, அதனால கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி எல்லாருக்கும் ஒரே டைம் தான் சொல்லுவாங்க, அந்த டைம் தான் ஆகுமே தவிர்த்து மற்றபடி லேட்டா வரலாம் கிடையாது. ஓகே, செட்ல யார் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பீப்பிள்? உங்களுக்கு பிரியா, உங்களுக்கு முத்து. முத்து. பெஸ்ட் மெமரிஸ் உங்களுக்கும் முத்துக்கும்? நிறைய இருக்கு. அதான் சொன்னேன், இது மாதிரி நிறைய ஷேர் பண்ணிப்போம், நிறைய பேசுவோம். அவரோட பாஸ்ட் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாருன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஷூட் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இது கோகுலம் ஸ்டுடியோல போயிருந்தோம். அங்க அவரு என்ன சொல்றது செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணதெல்லாம் சொல்லியிருக்காரு, என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுன்னு தனியா பேசிக்க மாட்டோம். ஜென்ரலா எங்க பாஸ்ட் பத்தி அதை பத்தி அப்படி பேசிட்டே இருப்போம். இந்த சீனை பத்தி அதை பத்தின்ற மட்டும் பேசிட்டே இருக்க மாட்டோம். அது நடக்கும், அதை கேட்டுட்டு விட்டுருவோம். மற்ற தவிர நிறைய பேசிட்டே இருப்போம். அதை சொன்னதுலாம் எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஓகே, இவரும் கீழே தான் ட்ரை பண்ணி வந்திருக்காரு அப்படின்ற போது 2 பேரும் இப்போ ஒரு இதுல நிக்கிறோன்ற போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா ஒரு ஹீரோவா 2.5 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, நான் இப்பதான் வந்திருக்கேன். எனக்கு இப்ப அவரோட ஈக்குவலா ஒரு இது கிடைக்கும் போது அது ரொம்ப பெஸ்ட் திங்கா இருக்கு நம்மளுக்கு. அது எனக்கு ஒரு பெஸ்ட் மெமரி தான். செட்ல போறது அந்த எவ்ரிடே ஏதாவது ஒரு லேர்னிங் இருக்கும், ஒரு ஃபன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே தான் பெஸ்ட் மெமரிஸ் சொல்லும் போது ஆக்டிங்கா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அண்ட் ஆல்சோ நான் நிறைய ஷேரிங் வந்து வித் பிரியாவோட தான். பிரியா ஏதாவது ஒன்னா சொல்லுவாங்க, ஸோ நான் ஏதாவது ஒன்னா சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய நாங்க வந்து டிராவல் போறது பத்தி பேசுவோம், நிறைய ரீல்ஸ் பண்றதுனால பிரியாவோட தான் ஃபர்ஸ்ட் பேசுறேன் அந்த மாதிரி. ஸோ அந்த கனெக்டிவிட்டி எனக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாவோட தான் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் காலையில போனோடனே மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது கேட்டுருவேன், இன்னைக்கு பிரியா இருக்காங்களா அப்படி கேட்பேன். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்தாங்கன்னா ஒரு எனர்ஜி, ஒரு எனக்கு ஒரு ஓகே குட் ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நான் எல்லாரையும் பிடிக்கும், அப்படி நான் ரெஃப்ரெஷ் பண்ண விரும்பல. பட் ஸ்டில் எல்லாரோடையும் கனெக்ட் ஆகாதுல ஒரு விஷயம். ஒருத்தவங்களோட மட்டும்தான் நமக்கு அந்த கனெக்டிவிட்டி வரும். நாட் அவங்க அக்காவா நடிக்கிறாங்க அப்படின்னா நான் அந்த ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே அந்த சிஸ்டரா அப்படிதான் வந்து ஒரு பாண்டிங் இருக்கும் எனக்கும் அவங்களுக்குள்ள. அந்த மாதிரிதான் அவங்களுமே டக்கு டக்குன்னு ஏதாவது ஒண்ணுன்னா இங்க வா இது பாரு, இது நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லி ஏதாவது ரீல் பாக்குறதோ சிரிக்கிறதோ ஏதோ ஒண்ணு ஷேர் பண்றதோ. அவங்க நான் இப்போ ஷூட் முடிஞ்சு போனா கூட அவங்க வந்து ஏதாவது ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி எதனா ரீல்ஸ் பட்டியா இருந்திருக்கீங்க? பர்சனல் டாக் அந்த மாதிரி இருக்கும். சோ அதான் ஷேர் பண்ணுவாங்க, நான் அதான் ஷேர் பண்ணுவேன், இப்படி ஆச்சுங்க அப்படியா, ஜாலியா இருக்கும். ஓகே, உங்களோட ஹிடன் டேலண்ட் ஏதாவது இருக்கா? இது வரைக்கும் நான் வந்து எங்கேயும் சொன்னது இல்ல, ஒரு ஹிடன் டேலண்ட் எனக்கு ஒன்று இது இருக்கு அப்படின்ட்டு ஏதாவது? நான் வரைய ஸ்கெட்ச் பண்ணுவேன், நல்லா ஸ்கெட்ச் பண்ண முன்னாடி. இப்போ பண்றது இல்ல, இப்போ சிஸ்டம்ல ஆயிடுச்சு. ஸ்கெட்ச் பண்ணுவேன். ஆக்டிங் வரதுக்கு முன்னாடி சியான் விக்ரம் தான் என்னோட ஃபேவரட். ஓகே. ஸோ அவர் பார்த்து தான் உள்ள வந்த சினிமாக்குள்ளே. ஐ மீன் நடிக்க போறதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவர் பார்த்து அந்த காசி மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, ஒரு ஐடியால சியான் சார் வச்சிருக்கீங்க? ஆமா, காசி மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு தெரியாது அந்த காசி மாதிரி நான் பண்ணி காட்டினேன் ஸ்கூல்ல. அந்த கண்ணை இது மாதிரி வச்சுட்டு பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு 1 மினிட் சாங்லாம் பாடி காட்டுறேன். அப்படியா? ஆமா. சோ அது ஏதோ சம்திங் ஹிடன் டேலண்ட் நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு ஓகே அது மாதிரி பண்ணி பார்த்து ஒரு தடவை பண்ணி காட்டினேன். சப்ஸ்டியூஷன் பீரியட்ல எல்லாம் வந்து பெருசா படிப்பு வரல, உட்காந்துருப்பேன், ஸ்டேஜ்ல ஏத்தி பண்றா அப்படின்னுவாங்க. நீங்க சொல்லுங்க. டேலண்ட் இல்ல, டான்ஸ் பிடிக்கும் அவ்வளவுதான். அது முழுமையா கத்துக்கல, பட் ஸ்டில் லைக் அது ரொம்ப பிடிக்கும். இன்ட்ரெஸ்ட்னால இல்ல கிளாசிக்கல் டான்ஸா? கிளாசிக்கல் தெரியாது, வெஸ்டர்ன் தெரியும். ஸோ அந்த மாதிரிதான் சின்ன வயசுல இருந்தே எந்த ஸ்டேஜ் வந்து பயம் இல்லாம போற ஒரு விஷயம் அப்படி பாத்தீங்கன்னா டான்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் ஆக்டிங். அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஓகே வில் ட்ரை ஃபார் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த டான்ஸ் தான். அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆல்சோ மியூசிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளே பண்றது. சார் இவங்க செம்மையா பாடுவாங்க சார், பாடினா வந்து பாடவே மாட்டாங்க. ஆமா சார், போன வாட்டி கேட்டேன் நானு. சேர்ந்து சேர்ந்து பாடுங்க. அப்ப தெரியாது யார் வாய்ஸ் தெரியாது. என் வயசு இல்ல யார் வாய்ஸ் தெரியாது. எங்கே உன்னை கூட்டி செல்ல சொல்வாய் எந்தன் காதில் மெல்ல, என் பெண்மையும் நிலை பாரவே
உன் மார்பிலே இடம் போதுமே ஏன் இன்று இடைவெளி குறைகிறது மெதுவாக இதயங்கள் இணைகிறது உன் கைவிரல் என் கைவிரல் கேட்கின்றதே யாரோ இவன் அது பாருங்க யாரோ இவன் யாரோ இவன். ஆக்சுவலி வந்து அருணுக்கு வந்து 2 ஃபேஸ் இருக்கு இல்லையா? ம். சீதா கிட்ட இருக்கும்போது வேற மாதிரி இருக்காங்க, மத்தவங்க கூட இருக்கும்போது வேற மாதிரி இருக்காங்க, முத்து கிட்ட இருக்கும்போது வேற மாதிரி இருக்காங்க. அது எப்ப வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க சீதா? அது தெரியலையே இதுக்கப்புறம் எத்தனை ஷெட்யூல்ல எத்தனாவது ஷெட்யூல் வந்து அவரோட முகத்தை என்கிட்ட காமிப்பாருன்னு தெரியல. இப்ப வரைக்கும் கூல் சில் அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் காய் அப்படிதான் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க என்கிட்ட. அவுட் ஆஃப் இட் அவர் எப்படி மாறுவாருன்னு எனக்கு தெரியல. சத்தியமா ஐடியா இல்ல. சரி, நீங்க சொல்லுங்க அருண். உங்களுக்கும் ஹரிஷ்க்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் என்ன சொல்லுவீங்க? ஆர் சிமிலாரிட்டிஸ்? 2 பேருக்கு இது ஒண்ணா இருக்கு. பெருசா எதுவுமே இல்லைங்க. Okay. அவன் சிரிமுடி சிரிக்கவே மாட்டான் அருண். நான் நல்லா சிரிச்சுட்டே இருப்பேன். டென்ஷனா இருந்தாலும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். மேக்ஸிமம் 2 பேரும் ஒரே மீஸ் வச்சிருக்கோம். இதுக்காகவே நீங்க க்ளீன் ஷேவ் பண்ண, ஐ மீன் இங்க ஷேவ் பண்ணிக்க. Hair cut எல்லாமே இந்த ரோலுக்காக. வச்சிருப்பேன். இந்த லுக்குக்காக தான் ஒரு போலீஸ் தாடி வச்சு நான் பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட்ல Okay. இருந்து இப்போ வரைக்கும் இந்த போலீஸ் கேட்ட போலீஸ் Wow. லுக்ல அப்படிதான் இருக்கு. First போட்டோஸ் ஐ திங்க் 1-2 ஆ. போட்டோஸ் பார்த்தேன். நான் ஆனா இப்படிதான் மோஸ்ட்லி அவர் வருவாரு. ஐ திங்க் லாஸ்ட் சீரியல் முடியற வரைக்கும் அவருக்கு இப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்றது? அதனால அப்படி சோ சிமிலாரிட்டிஸ் எதுவும் இல்ல. இதுதான் என்ன சொல்றது, ஆப்போசிட்டா தான் இருக்கு. ம். பார்த்தாலே எரிஞ்சு விட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ மேபி அந்த மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு கேரிங், ஒய்ஃப் கேரிங்கா பாத்துக்கிற ஒரு இது இருக்கனால வரும்னு நினைக்கிறேன். அது வந்து மேபி ஹரிஷ்க்கும் அதுக்கும் சிமிலா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு ரக்கட் பாய்ல இருந்து ஒரு போக்கி பாயா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க தானே? ரைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டர் கையில தான் இருக்கு. ரைட்டர் கையில இருக்கு, ரைட்டா இருக்கு பாத்தீங்கல்ல. பா இப்படிதான் பண்ணிருப்பாரு. அதான். சரி, இல்ல, இவருக்கு தாங்க வேலை. இப்போ வந்து நிறைய பேர் ரோல்ஸ் பத்தி பேசிட்டோம் இல்லையா? நீங்க வந்து அப்ரிசியேஷன் வாங்கின விஷயங்கள்லாம் பேசிட்டோம். நீங்க ஆடியன்ஸ் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ண விஷயங்களை பத்தி சொல்ல முடியுமா? என்ன அப்ரிஷியேட்டே பண்ணது Okay. அசிங்கமா ஐயோ, ரொம்ப திட்டிருக்காங்க. பாவமா சொல்றீங்க. அசிங்கமா திட்டிருக்காங்க. பிரிச்சு மேஞ்சிருக்காங்க. அப்ரிசியேஷனே வந்தது இல்ல. நல்லா பண்றீங்க. எப்பன்னா 2 வீக்ஸ் பேக் சத்தியம்ல நாங்க ஒரு சின்ன ஒரு 1 மினிட் ஷார்ட் ஃபிலிம் இருந்தோம். அது செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருந்துச்சு. அப்போ ஒருத்தர் பார்த்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டே இருந்தாரு, மறைச்சிட்டே இருந்தாரு அப்படின்னு பார்த்துருந்தாரு. ஐயோ அடிச்சு வரோன்றது. அதுக்கப்புறம் நான் பேசிட்டு இருந்தேன். பார்த்துட்டு கிட்ட வந்துட்டு யூ லுக் வெரி டிஃப்ரெண்ட் இன் ரியல் அப்படின்னாரு. பேசிட்டு இல்ல நீங்க அதுல பார்க்கும்போது ரொம்ப மாதிரி ரக்கடா இதுவா இருக்கீங்க, நேர்ல அப்படி தெரியல, ஸோ ஸ்வீட் ஐ திங்க் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவரு வந்து பல்மனாலஜிஸ்ட் ஆக்சுவலி, பெரிய டாக்டர் அவரு. Okay. கை கொடுத்து பேசிட்டு போறாரு நம்ம கிட்ட. அது ஒரு அப்ரிசியேஷன் சொல்லலாம். ஐ மீன் இந்த அந்த கேரக்டர் பார்த்து கிடைக்கல, நான் எப்படி இருக்கேன்னு நாங்க பார்த்து நோட் பண்ணிட்டு வந்து பேசிட்டு போனாரு. மத்தபடி வேற அப்ரிசியேஷனா கிடைச்சதே கிடையாது வரைக்கும். திட்டுதான், பயங்கரமான திட்டுதான் கிடைச்சிருக்கு. நீங்க சொல்லுங்க சங்கீதா. அப்ரிசியேஷன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாசிட்டிவ் கேரக்டர்ன்றனால சீதா இஸ் ஓகே, சீதா சீதா அப்படியே இருந்துச்சு. இப்போ வந்து இவரோட சேர்ந்ததுனால இவரு கூட சேர்ந்து திட்டு எனக்கும் விழுது. அந்த மாதிரி ரொம்ப இல்ல, பட் ஓகே. இதெல்லாம் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்க ஃப்ரேம்லயும் இங்கேயும் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா இருக்கீங்க, ரொம்ப ஷார்ட்டா இருக்கீங்க. அப்படியா, சரி ஓகே, அவ்வளவுதான் ஹைட். ஹீல்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். இவரோட ஃபர்ஸ்ட் அப்படிதான் நிக்கும் போதுமே கோயில் உள்ள எல்லாம் ஸ்லிப்பர்ஸ் போடக்கூடாதுல்ல, நம்ம அப்படியேதான் நின்னு பண்ணும். அப்போ வந்து நான் ஏதாவது ஏய் நீ நில்லு, அப்படியே நில்லு, ஹைட் இதுதான் எல்லாருக்கும் தெரியும்ல, அப்படியே காட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி சார் தான் சொல்லுவாரு. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் அவர் தான் கொடுப்பேன். ஏன்னா நிறைய இடத்துல இந்த ஹைட்காகவே அந்த ரிஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. சோ அதனால இங்க நான் பண்ணும்போது அது நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன். சோ அதனால அது ஜாலியா தான் போகும். ஆப்பிள் பாக்ஸ் கூட போட மாட்டாங்க இவர் கூட பேசுவாங்க. சோ அந்த மாதிரிதான் இருக்கும். சோ இதுதான் ஒரு ஏன் இந்த மாதிரி பேர் இல்லையா, உண்மையாவே ரியல் லைஃப்ல அது இருக்காங்கல்ல, ஹைட் இஸ் நாட் மேட்டர் அப்படி சொல்லுவாங்க. சோ அதனால அந்த ஒரு விஷயம் நான் வந்து வெளியே போகும்போது நிறைய வாங்குவேன். நீங்க அதுல ஹைட்டா இருக்கீங்க, இதுல கம்மியா இருக்கு. ஆடிஷன் ஏதாவது நீங்க வந்து அட்டென்ட் பண்றீங்க, சம்டைம்ஸ் வந்து இந்த ரோலுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அது எப்படி நீங்க பாத்துட்டு அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி இல்ல நம்மளும் வந்து ஆக்ட் பண்ணுவோம், நம்ம பொட்டன்ஷியலை கொடுப்போம் அப்படின்னு நீங்க விஷயங்கள் ஏதாவது? இப்போ வந்து லைக் என்னன்னா சீரியல்ல இருந்து மூவி போறோம் அப்படின்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு இதுதான், அதுக்கப்புறம் தான் மூவிஸ் நான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஃபார் த கேரக்டர் ஆடிஷன்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா எனக்கு கை கொடுத்த ப்ராஜெக்ட் இதுதான். ஸோ நான் இதுதான் ஃபர்ஸ்டா என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது ஐ சே லைக் சிறகடிக்க ஆசை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லுவேன். சீரியல் பண்றீங்களா? ஆமா சீரியல் தாங்க பண்றேன். இல்ல இப்போ அது நீங்க போய் பாருங்க, இது லைக் நல்லா இருக்கும் சீரியல், என்னோட கேரக்டருமே நல்லா இருக்கும் சொல்லி சம் கிளிப்பிங்ஸ் நான் வந்து அவங்களுக்கு காமிப்பேன். சோ அப்படி காமிச்சு எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அது பத்தாது.
ஓகே. சோ இல்ல இது கிடையாது, நீங்க மூவினா அது வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. சோ ஐ திங்க் லைக் ஓகே, இன்னும் நம்ம இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் இன்னும் நிறைய பண்ணணுமோ, சரி அதனால நம்ம கிடைக்கலையோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்துருவேன். சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். சோ கேட்பாங்க நிறைய பேர், லைக் நீங்க மூவி பண்றீங்கன்னா சீரியல் விட்டுருவீங்களா அப்படி கேட்பாங்க. நான் விட மாட்டேன், நான் ஏன் விடுவேன், எனக்கு ரெகக்னேஷன் கிடைச்ச ஒரு கேரக்டர் அது, அதை நான் சீரியல் மூவி அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கல. இட்ஸ் மை கேரக்டர், அது நான் நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நான் ஒரு இடத்துல போய் சொல்லும் போதோ என்ன நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணும் போதும் இந்த கேரக்டர் தான் ரெகக்னைஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது நான் ஏங்க அதை விடணும்? குட், எனக்கு நான் அது நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சிட்டு இருக்க டைம் நான் ஏன் விடணும்? அப்படி எல்லாம் விட மாட்டேன். டேட்ஸ் ப்ராப்ளம் வருமே அப்படிலாம் கேட்பாங்க. டேட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லைக் டேட்ஸ் இருக்கு அப்படின்னா நான் அதை பண்ண போறேன், இல்ல அப்படின்னா இல்லைங்க, அவ்வளவுதான். பட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த நீங்க கேரக்டர் வந்து ஆனா வந்து சீரியல் தான் வந்து மெயினா வந்து வச்சிருப்பீங்க கரெக்டா? சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நான் என்ன சொல்றேன்னா, இந்த இதுல Okay, இருந்து இதுக்கா quit பண்ண மாட்டீங்க. குவிட் பண்ண பண்ண மாட்டீங்க. மாட்டேன். குவிட் பண்ணிட்டு நீங்க அங்க வாங்க, இதை விட ஒரு பெரிய ஆஃபர் நமக்கு கிடைக்குது அப்படி சொல்லி பேசினாங்கன்னா கூட என்னோட கேரக்டரை நான் ஃபுல்ஃபில் பண்ணிடணும். இப்ப நம்ம ஒரு படத்திலே நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துட்டு செகண்ட் ஹாஃப் நான் ஷூட் வர மாட்டேன்னு சொன்னா அது கரெக்ட் இல்ல. சோ அந்த மாதிரிதான் இப்போ இந்த கேரக்டர் நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே, சோ அந்த கேரக்டர் நான் கடைசி வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதை பண்ணிட்டேன் அப்படின்னா என் கேரக்டருக்கான சக்சஸ் அது. சோ நான் ஒழுங்கா ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு இருக்கேன். சோ எல்லா இதுலயுமே அப்படிதான். இப்போ வெப் சீரிஸ் பண்ணாலும் சரி, ஒரு மூவி எது பண்ணாலுமே அது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண விரும்பல, அந்த கேரக்டர் நல்லா இருக்கா, நல்ல ரீச் இருக்கா. சோ அதான். அதனால நிறைய பேர் அந்த மாதிரி சீரியலா ஹைட் கம்மியா இருக்கீங்க இதெல்லாமே சொல்லுவாங்க. ஹைட்டும் எனக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு மூவி போற இடத்துல சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப ஷார்ட்டா இருக்கீங்களே, ரொம்ப ஷார்ட்டா. சில விஷயம் நம்மளால மாத்திக்க முடியாது, சில இன்செக்யூரிட்டிஸை மாத்திக்க முடியாது. அப்போ எப்படி இருக்கும்? ஏன்னா வந்து இருக்காங்க ஷார்ட்டா இருக்கவங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க எல்லாமே. நமக்கு ஒன்ஸ் அந்த கேரக்டர் கிடைக்கணும். சோ அது வரைக்கும் நம்மள நம்ப மாட்டாங்க. நீங்க சொல்ற வரையும் ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ற வரைக்கும் நம்ப மாட்டாங்க. நம்ம அதுல நடிப்போமா, அந்த கேரக்டர் நம்ம ஃபிட் ஆவோமா அப்படின்னு. உங்களோட வெப் சீரிஸ் கூட நிறைய வாட்டி யூடியூப்ல ட்ரெண்டிங்ல வந்தது இல்லையா? அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. அது வந்து ட்ரெண்டிங்ல வருது, நிறைய பீப்புள் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா கூட சொன்னீங்க இல்லையா? அத பத்தி. அது ஆக்சுவலி காதலும் கட்டுரும் சீரிஸ், அது வந்து பயங்கரமா போச்சு யூடியூப்ல. அது வந்து சும்மா ஒரு ரேண்டமா ஒரு வைஃபி கேரக்டர் தான் அப்படின்ற மாதிரிதான் அந்த கேரக்டரை பிக் பண்ணேன். ஆனா பிக் பண்ணதுக்கு அப்புறம் அது ரொம்ப ட்ரெண்ட் ஆகுன்னு எல்லாருமே என்ன ஒரு மாதிரி ட்ரெடிஷனல் லுக்லயே பார்த்து பழகிட்டாங்க. சோ அதுவுமே ஒரு பெரிய ரெகக்னிஷன் எனக்கு யூடியூப் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா. இப்போ ஐம் கெட்டிங் நிறைய சேனல்ல இருந்து வருது, கால்ஸ் வருது. சோ இதுல வாங்க வெப் சீரிஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிலாம் கால்ஸ் வருது. அண்ட் இப்போ திருப்பியும் செகண்ட் ப்ராஜெக்டும் ரேடான்லயே கொடுத்துட்டாங்க, நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுமே இப்போ தாஜ்மஹால் சொல்லிட்டு செகண்ட் ப்ராஜெக்ட். கங்க்ராட்ஸ் ஃபார் தட். சோ அதுதான். சரி ஓகே, நமக்கு கொடுக்குற இடத்துல நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும், நம்ம அதுக்கான ஒர்க்கை கரெக்டா பாத்துறணும், அவ்வளவுதான். சோ என்ன கிடைக்குதோ கிடைக்கட்டும், இல்ல ரிஜெக்ஷன் நடக்குதா சரி நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓ சூப்பர், இந்த மென்டாலிட்டி எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி நீங்க சொல்லுங்க. ரிஜெக்ஷன்ஸ் வரும்போது ஸ்டார்டிங்ல ரொம்ப மெச்சூரிட்டி இல்ல. நான் அதான் 22 ஏஜ் ஸ்டார்டிங் அப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன எவ்வளவு வருஷமா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? 2014 15ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். nearly 10 years ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆக்டிங்குள்ள, அதுக்கு முன்னாடி எடிட்டிங்ல பேக்ரவுண்ட்ல இருந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரிஜெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வரும்போது ஆடிஷன்ஸ்னு போவோம். ஆடிஷன்ஸ் போயிட்டு ஆடிஷன்ஸ் என்ன எடுக்கிறாங்கன்னே நம்மளுக்கு புரியாது. ஆக்சுவலி டைலாக் பேச போ அப்படின்வாங்க. சில ஆடிஷன்ஸ்ல ரொம்ப ப்ரிசைஸாக கேட்பாங்க, இது பண்ணு அது பண்ணுன்னு. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், ஓகே செலக்ட் ஆகிடுவோமா அப்படின்னு. ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும்போது ரொம்ப அப்போ ஃபீலிங்காக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ மெச்சூரிட்டி வரல ஹேண்டில் பண்ணுறதுக்கு. செலக்ட் ஆகிடுவோன்னு இருக்கும். பட் கால் வராது, இல்லை வேற ஆள் பண்ணியாச்சுன்னா சொல்லுவாங்க. கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகிடுச்சு. ஓகே நம்மளுக்கா எது இருக்கோ அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான். இப்போ சொன்ன மாதிரி தான் ஹைட் வச்சு சொன்னாங்கலாம் சொன்னீங்களே, ஏன்னா கலர் வச்சு சொன்னாங்க, நீங்க கலரா இருக்கீங்க அப்படின்னு. கருப்பா இருக்கீங்களா கருப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. கலர் அவங்களுக்கு என்ன வேணும்னு இருக்கு பார்த்தீங்களா, அது அவங்க மைண்ட்ல இருக்கும். ஓகேங்களா, அவங்க ரிஜெக்ட் பண்றது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுதான் எடுத்துக்க போறாங்க. பட் அதுக்காக ரிஜெக்ட் பண்றவனை ஒரு மாதிரி அஃபெண்ட் பண்ற மாதிரி பேசுறது பார்த்தீங்களா, அதை அவங்க கொஞ்சம் வேற மாதிரி பொலைட்டா சொல்லி இது பண்ணலாம். அதுதான் நான் இது பாக்குறேன். மற்றபடி ரிஜெக்ஷன்ஸ் வந்து இப்போ கூட ப்ராப்ளமே இல்லை எனக்கு ரிஜெக்ட் பண்ணா அடுத்தது பண்ணும்போது. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடைக்கும் போது நம்ம அதை கிராஸ் பண்ணிக்கிறோம், நம்மளோட விஷயத்தை அங்கே காட்ட போறோம், அவ்வளோதான். ஸோ அதில் ஒரு ரிஜெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப ஃபீல் பண்ணது ஒரு இதுனா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நல்ல தாடிலாம் வளர்த்துட்டு இது பண்ணியிருந்தேன். அது டேக் ஆஃப் ஆச்சுன்னு தெரியாது எனக்கு. டேக் ஆஃப் ஆயிடுச்சு, நீங்க பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் பேசி 3-4 months தாடி முடியெல்லாம் வச்சு இருக்கும் போது அது டேக் ஆஃப் ஆகி போயிட்டு இருக்கு. நான் அதுக்கப்புறம் ஏடிக்கிட்ட பேசும்போது தான் வேற சொல்லிடல ப்ரோ, இது மாதிரி டேக் ஆஃப் ஆகி போயிடுச்சு
அப்படின்னு. அது சொல்லக்கூட மாட்டாங்க. ம். சொல்லியிருந்தா நான் பைத்தியக்காரமா தாடி முடிய வளர்த்து அது ஒரு உட்காந்து நம்பிக்கை இருந்திருக்கும். ஓகே நம்மளுக்கு இது இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்றது. அது ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பாக்குறவங்களும் ஒரு மாதிரி போவாங்க, என்ன திடீர்னு நல்லா தானே இருந்தான் அந்த பையன், திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டானே இவன். ஸோ அந்த டைம்ல ரிஜிஸ்டர் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னடா, ஏன்னா பேமெண்ட் இஷ்யூலாம் பேசும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் பேமெண்ட்லாம் டிமாண்ட் பண்ணதே கிடையாது. சரி கொடுங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான், நான் லேர்ன் பண்ணணும்ன்ற இதில் தான் இருந்தேன். பட் அவங்க வந்து சொல்லவே இல்லைன்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த டைம்ல. இப்போ நீங்க சொல்லும்போது சொல்லி நீங்க ரியாக்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி வந்து சொல்லக்கூட மாட்டாங்க அப்படின்ற போது நம்ம கண்டிப்பா ரொம்ப நம்பிக்கையோட ஓகே நமக்கு இந்த ரோல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி உங்களுக்கு ஏதாவது வந்து மிஸ் ஆன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. நான் ஒரு ப்ராஜெக்ட்காக என்ன சொன்னாங்கன்னா, நீங்க லீன் ஆகணும், இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் ஆகணும், அந்த ஃபிகர் அவுட் வேணும் அப்படிலாம் சொல்லும்போது ஸ்டார்டட் கோயிங் ஃபார் ஜிம், டயட் இதெல்லாமே நான் பண்ண ஆரம்பிச்சேன். நடுவுல கூட இங்க செட்டில் கேட்டாங்க, என்ன திடீர்னு ஒல்லியா இருக்கு ஏன் அப்படிலாம் கேட்கும்போது, ஒன்னும் இல்லை, சும்மா ப்ராஜெக்ட்காக ட்ரை பண்றேன், ஸோ அதனால வந்து கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்றேன், லைக் மாறிட்டேன் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஸ்டில் அந்த டீம்ல யாராவது ஃபாலோ பண்ணுவேன். நம்ம ஆடிஷன் போயிட்டு வந்தாலும் அங்க உள்ளவங்க கிட்ட யாராவது ஃபாலோ பண்ணி கேட்பேன், நான் ஏதாவது இருக்கா, லைக் வெயிட் பண்ணலாமா என்ன அப்படின்னு கேட்டா, வெயிட் பண்ணுமா அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கால் எடுக்கல. ஓகே. சோ நான் அப்போ அது நம்ம ஒரு விஷயம்காக நம்ம எஃபர்ட் எடுத்து ஏதோ ஒண்ணு பண்றோம், அந்த டைம்ல நமக்கு அது இல்ல அப்படின்னும் போது கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. சோ ஹர்ட் ஆகி அதில் வேற யாரோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது ஓகே ரைட் ஃபைன், இப்ப நம்ம அவ்வளவு ஆடிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணி எல்லாமே வெயிட் பண்ணி இவ்வளவு தூரம் இறங்குறோம், பட் ஸ்டில் கிடைக்கல, ஃபைன் ஓகே நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் அப்படி சொல்லி விட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சேன். ஓகே சூப்பர். அவ்வளவுதான், அதை மறந்துட்டு அடுத்த ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கணும்ல, சோ அதனால அப்படி ஓகே. உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்ல முடியுமா? இந்த சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற என்ன உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாங்க? என்னது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப் சீரிஸ் ஒன்னு ரெடோன்ல தான். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இப்போ ஆடிஷன் ஒரு போயிட்டு இருக்கேன். அது ஐ திங்க் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஆச்சுன்னா அப்படின்னு மூவிஸ் ஆடிஷன்ஸும் கொடுத்துருக்கேன். அதுவே ஸ்டில் வெயிட்டிங் பீரியட் அந்த மாதிரி. நான் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே கையில் எதுவுமே இல்லை ஆக்சுவலி. இது ஆடிஷன் போயிட்டு இருக்கேன். நானும் ஒரு ஃபிலிம் ஒன்று பேசிட்டு இருக்கேன், ஒரு நல்ல ஒரு ரோல் ஒன்று. அது இந்த இயர் எண்டுக்குள்ள கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் கேரக்டர் சேஞ்சஸ் இருக்கு, பட் என்ன கெட்டப் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆப்வியஸாக இதுதான் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் போயிட்டு இருக்கு. மற்றபடி ஆட்ஸ் இப்போ வருது, ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், சைடில் ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வருது ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்கேன், எதுவும் ஒன்றும் ஃப்ரீஸ் ஆகல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்க 2 பேர்கிட்ட பேச ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ், ரியல் எஸ்டேட்டின் அசூர வளர்ச்சி, ரசிச்சு ருசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட், ஏராளமான டாக்டர்ஸ், லேடிஸ் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ்னு கலக்குது நம்ம சூப்பர் சென்னை. இது ஃபியூச்சர் சென்னை.